ஹலோ மேம். அ நான் என் பையனுக்காக கேட்க வந்திருக்கேன் மேம். என் பையன் பார்த்தீங்கன்னா, தமிழ் படிக்கிறதுக்கும், எழுதுறதுக்குமே இப்ப எழுதுறதுக்கு இல்ல மேம், படிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிளா எடுத்துக்கிறான். ஈவன் அவன ஸ்கூல்லயே நாங்க செகண்ட் லாங்குவேஜ்ன்னு ப்ரிஃபர் பண்ணும்பொழுது, தமிழ விட ஹிந்தி போயிறது பெட்டர் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான் வந்துட்டு. தமிழ் அந்த கூட்டெழுத்துக்கள், அந்த நெடில் குறிலுக்கான அர்த்தங்கள் இதெல்லாம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது மேம். நாங்க என்ன சொல்லிக் குடுத்தாலும் அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறான். அத ரொம்ப கஷ்டமா அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் மேம். இதுக்கு நாங்க என்ன மேம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு அதுக்கான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தமிழ்ல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கு. ஏன்னா, தமிழ் நம்ம இப்ப இங்கிலீஷ்ன்னு பார்த்துக்கோங்களேன், அந்த சவுண்ட வச்சு படிக்கும்போது டைரக்ட்டா ஒரு இது வந்துரும். பட் தமிழ்ல அந்தந்த எழுத்துக்கான சத்தங்கள் தான் வருது. ஆனா, ஒரே மாரி ஒலியில இருக்க வேற வேற எழுத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைங்க குழம்பிடுறாங்க. அப்போ ஒரு மிஸ்டேக் ஒரு தப்புன்னு ஆகும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் போயிடுது. ஐயோ! நம்ம தப்பா எழுதிட்டோமோ! தப்பா எழுதிட்டோம்னு கான்ஃபிடன்ட் இல்லாம போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அத சரி பண்ணணும் அப்டின்னாலே, அது எந்த அடிப்படையில சொல்லிக் குடுக்கலாம். ஸோ எப்பவுமே குழந்தைங்க அ, ஆ, இ, ஈ, காங், ச அப்டின்னு படிக்கிறாங்க. அப்படி போகாம ஒரு வார்த்தைய அவங்களா உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பா. அந்த கான்ஃபிடென்ட் தான் கொண்டு வரணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கொண்டு வரதுக்கு தமிழ் ஒலிப்பியல், அதுவும் மான்டெசரி மெத்தடாலஜில தமிழ் ஒலிப்பியல் ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகுது. அண்ட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லாம, திங்கிங் எபிலிட்டி. இது என்னவா இருக்கும்? இது இப்படி தானே வரும்ன்ற மாரி யோசிச்சு அவங்களே செய்ய முடியும். அதுக்கான பயிற்சி ஏடுகள், ஸோ கதை, பாடல்னு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஆர்வம் உண்டாயிடுதா? அந்த ஆர்வம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆர்வம் இல்லாத குழந்தை தான் குழம்புவாங்க. ஆனா, ஆர்வத்த கொண்டு வந்துட்டா பிரச்சனையே அங்க இருக்காது. அந்த ஆர்வத்த தூண்டுறது தான் தமிழ் ஒலிப்பியல்.